சிஎம் சார் வாயை தொடங்க, சிஎம் சார் பேசுங்க சார், சிஎம் சார் சட்டசபைக்கு வந்தாலும் பேச மாட்டேங்கிறாங்களா, ஏன் சார் நீங்க முதல்ல நம்ம ஆதவ அர்ஜுனாவை பேச விடுறீங்க, அவர் தான் முதலமைச்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. இன்னைக்கு ஒரு கதையை பாத்தீங்கன்னா, அவர் பேச ஆரம்பிச்சாரு, பேச ஆரம்பிச்சு நிறைய பாயிண்ட் எடுத்து வச்சாரு, எடுத்து வச்சோன்னா தலை திருக்க வெளியே ஓடிட்டாங்க அத்தனை பேரும். அவர் அப்படி என்னங்க கேட்டாரு, ஒரு வார்த்தை தான் கேட்டாரு. நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்க, அந்த வார்த்தைக்கெல்லாம் அவங்க உட்கார்ந்து கேட்டாங்க. பட் அவங்க ஒரு வார்த்தை சொன்ன உடனே நீங்க அத்தனை பேர் உண்மைன்னு தான் சொல்ற மாதிரி நீங்க வெளியே போயிட்டீங்களே. இன்னைக்கு வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். எங்க இவங்க முழுசா ட்ரிகர் ஆனாங்கன்னா இந்த வார்த்தை தான், பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டாரு. ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டு வச்சுட்டாரு. ஆதாரம் இல்லாம நீங்க எப்படி சொல்லலாம், எந்த பார்ட்டி நீங்க சொல்ல வேண்டியதானே, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எங்கெங்க நீங்க சொல்ல விட்டீங்க, நீங்க உள்ள இருந்தா சொல்லியிருப்பாரு, நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லியிருப்பாரு. பட் நீங்க இல்லையே, நீங்க தான் வெளியே ஓட்டிங்களா. அவர் அந்த வார்த்தையை சொன்ன ஒண்ணுதான் என்னோட எதிர்கட்சி வேணாம் சரி விட்டுருங்க, அதுக்கப்புறம் நீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உழைப்பி நீங்க வந்து இந்த சட்டசபையை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே ஒரு, ஏன்னா உள்ள இருந்தா அவரு இப்ப இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஆனா நீங்க உள்ள இருக்க நீங்க கேட்க மாட்டீங்க, அவரை பேச சொல்றீங்க, பேசும்போது நீங்க உள்ள இருக்கிற மாட்டீங்க. ஏங்க நீங்க ஒண்ணு சோஃபா மாடல் அரசு, சோஃபா மாடலு, குதிரை பேரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆதாரம் எல்லாம் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அவரு ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, அப்ப அவர் சொல்லும் போது நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது தடவை நீங்க வெளிநடப்பு பண்றீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க போக போக பாருங்களா, இவங்க வாயை திறங்க சிஎம் சார்னு சொல்லிட்டு ஒரு வெளியே ஒரு இதை பண்ணுவாங்க. உள்ள வந்துட்டு அவர் வாயை திறந்தா நீங்க எல்லாரும் சட்டசபை விட்டு வெளியே போயிடுறீங்க. அவர் என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நிதானமா இருந்து கேட்டுட்டு முழுசா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசி அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் பாயிண்ட நீங்க வைங்க. அவரை பேச விடாம, வாயை திறந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு பேசவும் விடாம, நீங்களே கடைசி வரைக்கும் கதறிக்கிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, லாஸ்ட் வர மக்களுக்கானதை நீங்க பேச போறதே கிடையாது. உங்களுக்குள்ள நீங்க உங்களோட அந்த ஒரு பகை மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு பகையாளிகள் சண்டை போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. கடைசியில ஒரு செய்கை செஞ்சு விட்டு போயிட்டாரு நம்ம விஜய் அவர்கள். சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரு அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க, எதையும் ஆதாரத்தோட தானே பேசணும். அப்ப நீங்க மட்டும் ஏன் 3 சீட்டர் இருந்து 4 சீட்டர் சோஃபா மாறிடுச்சு, குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அங்க இருந்து காசை வாங்கி தான் போன மாதிரி நீங்க உட்காந்து பேசுறீங்க. அப்ப நீங்க தெளிவா சொல்ல வேண்டியதானே, ஆமா விடுதலை சிறுத்தை கட்சிகள் சேர்ந்த 2 பேரும் சோஃபாவில காசு வாங்கிட்டு உள்ள போனாங்கன்னு சொல்லிட்டு வாயை திறந்து அப்படி பேசுங்க. ஏன் 3 சீட்டர் 4 சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு உள்குத்தோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க மட்டும் பேசுறது எப்படி பேசுறீங்க, குதிரை பேரம் சொல்றீங்க. அப்ப குதிரை பேரம் எங்க இருந்து வந்துச்சு, ஆதாரம் இருக்கா, கொஞ்சமாவது ஏதாவது ஆதாரம் இருக்கா, எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு என்னன்னா ஒன்னே ஒண்ணு, அவர் இந்த ஊழலை பத்தி அதிகமா பேசினாங்க. உள்ள பேசணும்னா ட்ரிகர் ஆயிட்டாங்க. அத்தனை பேர் ட்ரிகர் ஆனோன்னா என்ன பண்றது, ஏது பண்றது, அடுத்து நம்ம கரெக்டா ஆன்சர் கொடுக்க முடியுமா முடியாதா, அப்ப என்ன பண்ணணும், வெளியே போகணும், வெளிநடப்பு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பழைய ஆயுதம் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா. அதாவது நம்மள ஒரு பாயிண்டா மடைய பிடிக்கிறாங்க அப்படின்னா பழைய ஆயுதம் என்ன தெரியுமா, அவங்க வெளிநடப்பு பண்ணிட்டு பெரிய செய்தியாளர்கள் சந்திட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்கல்ல, அந்த பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. இன்னைக்கு அதே மாதிரிதான் நடந்துச்சு. சரி நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க வெளியே போய் உட்காந்து லைவ் உட்காந்து பாத்தீங்களா, என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து பாத்தீங்கல்ல, அதே இது நீங்க உள்ள இருந்து நீங்க அதுக்கு கரெக்டான பாயிண்ட் நீங்க எடுத்து வைக்க வேண்டியதானே, ஏன் எடுத்து வைக்கல. நீங்க உள்ள இருந்த பதில் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. ஆமா விஜய் இப்போ சிஎம் அவர்கள் அவர் ஒரு பாயிண்டா ஃபேக்கா எடுத்து வைக்கிறாரு, இல்லைன்னா ஆதாரம் இல்லாம பேசுறாரு அப்படின்னா கடைசி வரைக்கும் அவர் பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொருத்தர் ஒரு பாயிண்ட மாத்தி நீங்க வச்சிருக்க வேண்டியதானே. உள்ள இருந்து நீங்க அதை தீர்த்து பேசி வச்சுட்டு வர வேண்டியதானே. ஆனா நீங்க அதை விட்டுட்டு இருந்துகிட்டு வெளியே வந்துகிட்டு பெரிய இல்ல நாங்க அவங்க சொல்றதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம் இல்லாம பேசுறாங்க, அவங்க என்னன்னாலும் பேசுறாங்க, சினிமா இதை மாத்திட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, உங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருத்தர் புகழுரை ஆச்சினார், ஒருத்தர் எல்லா படத்தோட பேர்லாம் சொல்லி புகழுரை சட்டமன்ற ஆத்தினார். அப்ப அதெல்லாம் என்ன சொல்ல போறீங்க, உட்காந்துட்டு உங்களெல்லாம் கண்ணாமண்ணு திட்டி கிட்ட வார்த்தையெல்லாம் பேசினா நீங்க எல்லாம் ஒத்துப்பீங்களா? கோவம் வராது உங்களுக்கு? ஏன் அப்படி பேசுன்னு கேட்பீங்கல்ல. அது மாதிரிதான் உங்ககிட்ட எப்படி பேசணும் ஒரு முறை இருக்கு. பத்திரிகையாளர் எப்படி பேச, அவர் தான் பத்திரிகையாளரே பார்த்தாலும் ஓடுறாரு. அவரு பத்திரிகையாளரை பார்த்தா ஓடுறாரு, கரெக்ட் தான். சட்டசபையில விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சாலும் நீங்க வெளியே ஓடிடுறீங்களே, அதுதான் எனக்கு இப்ப என்னன்னு புரியல. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு உரை, அது இந்த மாதிரி ஒரு வாக்கிய தகராறோடு கிடையாது. அவர் ஒரு உரை ஆரம்பிச்சாரு, நாங்க எங்களுக்கு இந்த நம்பிக்கையில அந்த தீர்மானத்துக்கு எங்களுக்கு இது இல்லை, நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளியே போனீங்க. அது ஒரு முதல்ல வெளிநடப்பு. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன பண்றீங்க, பாதியில எழுந்து வெளியே போறீங்க. இது நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, இது ஒரு எனக்கு நீங்க போக போக நீங்க தெரிஞ்சுப்பீங்க, போக போக உங்களுக்கு தெரியும் இவங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் நம்ம பேச ஆரம்பிச்ச உடனே இவங்க இந்த மாதிரி வெளியே போவாங்க. வாயை திறந்து பேசுங்கன்னு ஒரு பக்கம் குத்துறீங்க, அவர்
வாயை திறந்து பேசினா தலை தெறிக்க வெளியே ஓடின மாதிரி அத்தனை பேரும் வெளியே ஓடிடுறீங்க. என்ன சொல்றது, வெளியே ஓடி வந்துட்டு பத்திரிகைகளை சந்திட்டு அவங்க வந்து என்னது அதெல்லாம் ஒரு கேள்விகளா, இந்த மாதிரி தேவையில்லாம உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க, நாங்க இதுக்கெல்லாம் உட்காந்து பதில் சொல்லணுமான்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அவர் என்ன கேட்டுட்டாரு, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாரு. சரி பார்ட்டி ஃபண்டு, நீங்க தப்பு பண்ணல, தப்பு பண்ணாதவங்க நீங்க என்ன பண்ணணும்? ஆமா நாங்க தப்பு பண்ணல, நீங்க தப்பு பண்ணாதவங்க எப்படி பேசணும்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்து நீங்க கேட்க வேண்டியதானே. ஒருத்தர் எந்திரிச்சா போதும் அத்தனை பேர், இது இன்னைக்கு என்ன என்னைக்குதான் மாற போகுதுன்னு தெரியல. ஒரு சட்டசபையில உட்காந்து பேசினா ஒருத்தர் எந்திரிச்சிட்டா யாரே பேச விடக்கூடாது. ஏன்னா நீங்க பேச விட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், இன்னும் புட்டு புட்டு ஏதாவது ஒண்ணு வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்க பேச விடக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், எல்லாம் அமளியில எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு நீ பேசுறியா ஆச்சு பூச்சுன்னு கடந்து கத்தணும். இதுல ஒரு பிரோஜனம் கிடையாது. ஆனா இன்னும் இந்த சட்டம் கொஞ்சம் மட்டும் எங்கேயுமே மாற மாட்டேங்குது. இது தொடர்ந்துட்டே இருக்குது எந்த ஆட்சி மாறினாலும். முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் டைலாக், அந்த ஃபுல் டைலாக், அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது. முதலமைச்சர் ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்தாரு, அந்த ஸ்கிரிப்டை படிச்சு முடிக்கிற வரைக்கும் யாரையும் பேச விட மாட்டாரு. சரி அதெல்லாம் கரெக்ட், ஓகே. அவர் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்தாரு, உட்காந்து 3 நாள் வீட்டுல உட்காந்து என்ன பேசணும்னு எழுதிட்டு வந்தாரு, கரெக்ட், ஓகே, அதெல்லாம் ஓகே தான். இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க, செய்தியாளர்கள் சந்திக்க வரும்போது நீங்களே ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் தான் எடுத்துட்டு உட்காந்து இப்படிதான் சொல்லி பேசிட்டு இருக்கிறீங்க. எப்படி எடுத்துக்கிறது? எப்படி எடுத்துக்க வேணாம், பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படி போயிருங்க, இதான் நல்லது. புரியுதா உங்களுக்கு? நீங்க வேற ஏதாவது சொன்னீங்கன்னா கொத்து ஸ்கீல வந்து கடிப்பாங்க. லாஸ்டா ஒண்ணு, இந்த ஒரு கலவரத்திலையும் இந்த ஒரு சட்டசபையிலையும் உள்ள ஜாலியா சிரிச்சு பார்த்துட்டு இருந்தது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி அண்ணம்மா. என்ன நம்மள என்னெல்லாம் பேசினாரு, அதுல வேற போகணும்னு சொல்லிட்டாரு, குளத்துல என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சைகை ஒண்ணு காமிச்சு விட்டாரு. இதெல்லாம் ஜாலியா உட்காந்து பார்த்துட்டு இருந்தது நம்ம எடப்பாடி அண்ணா மட்டும்தான். அதனால அவருக்கு இன்னைக்கு ஒரு நல்லா டைம் பாஸ் ஆயிருக்கும். நான் போய் எக்ஸ்பெக்ட் பண்றேன், நம்மளும் உள்ள போய் உட்காந்து ஏதாவது பார்வையாளராக உள்ள விடுங்க, உட்காந்து பாக்குறதுக்கு நல்லா வேடிக்கையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட உட்காந்து பார்த்துக்கலாம். இன்னைக்கு அதுதான் நடந்துச்சு. எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு ஜாலியா இருந்திருப்பாரு. வச்சு அவங்க அப்பாவையும் வச்சு செஞ்சுட்டாரு, பையனும் வச்சு செஞ்சு வெளியே போயிட்டாங்க. நல்லவேளை இன்னைக்கு ஏன் தெரியல ஏடிபிக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சண்டை போட்டிருக்கேன், அவங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பார்ட்டி ஃபண்ட் அவங்க யாரை சொல்றாங்கன்னு தெரியும், அதனால நீங்க சண்டை நடத்துங்க, நான் உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இன்னைக்கு உட்காந்து வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்டா இன்னைக்கு பார்த்துட்டு வந்தேன்னு பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி என்ன மட்டும்தான். மற்றபடி வேற யாரையும் சொல்ல முடியாது. நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கும் போதுல. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 நாள்ல பெருசா மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசின மாதிரி பெருசா மக்களுக்கான ஒரு ஆன்சர் கிடைச்ச மாதிரி தெரியல. இப்போ விஜய் அவர்கள் பேசுறாரு, சட்டமன்றத்துல பேசுறாரு அப்படின்னா இந்த சைகை காமிச்சதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தப்பா தான் தெரிஞ்சிச்சு. இங்க ஃபயர் விடுறோம், பட் இங்க வந்து அது தப்பு, அது வந்து எனக்கு என்னமோ வந்து இடிக்குது, அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதே மாதிரி ஒரு சில இடத்துல நீங்க பேசும்போது இன்னும் அந்த ஒரு முதலமைச்சர் ஃபீலுக்கு அவர் வரலைன்னு எனக்கு தோணுது. இன்னும் வந்து அது இன்னும் கொஞ்சம் இருக்குது, அந்த பக்குவப்பட்டு பேசணும்னு ஒண்ணு இருக்குது. பட் அவர் ஒரு விதத்துல பேசும்போது கரெக்ட் மாதிரி உங்களுக்கு தோணுனாலும் கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஓகே நான் கொஞ்சம் நிதானமா பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில இதுக்கு என்ன ஆன்சர் தேவைப்பட்டுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, இந்த டிவிக்குள்ள இருக்கிற எம்எல்ஏஸ்லாம் இப்போ ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைலாம் பண்ணிட்டாங்க. இன்னொரு எம்எல்ஏ இன்னொரு உறுப்பு டிவிக்கு நிர்வாகி வந்து ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஒன்று இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. பட் அதுக்கான கரெக்டான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எந்த காம்ப்ரமைஸும் வேணாம், பெண்கள் விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸும் வேணாம்னு சொல்லிட்டு நீங்க பேசியிருக்கீங்க. பட் நீங்க தன்னோட சட்டமன்ற உறுப்பினர் ஒரு எம்எல்ஏ பத்தி ஒரு சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கான ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கொடுத்துருக்கலாமான்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது வந்து மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அவர் சொல்லி ஒரு கிளாரிட்டி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெத்திடியா இருந்திருக்கும். பட் அதை கொடுக்காத முச்சில எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதை திருத்திருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் வந்து சட்டசபையில இதை பத்தி மக்கள் தீர்ப்பை பத்தி அதிகமா பேசினாங்களா, இல்லைன்னா இவங்களுக்குள்ள ஒரு பகை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகை தான் அங்கே நீடிச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் நான் ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்படும் சொல்லிட்டு கடைசியில சொன்ன மாதிரி எதிர்கட்சியா எதிரியா தான் செயல்பட்டு இருக்காங்க தவிர அவங்கள பத்தி வேற பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அத்தனை பேர் ஒரு பகை உணர்ச்சியோட உள்ள வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அது தப்பு, அதை நிறுத்திட்டு அங்க சண்டை போடுறதுக்கான இடமா இல்லாம மாத்திரக்கு மன பாருங்க, என்டர்டைன்மெண்ட் கொடுக்காதீங்க. அங்க இருந்துட்டு உள்ள இருந்துட்டு நிதானமா பேசி என்னன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வாங்க. தப்பா இருந்துன்னா தப்பா கேள்வி கேளுங்க. சண்டை போடுறதுல ஒரு பிரச்சனை கிடையாது, ஆனா அங்க உட்காந்து சண்டை தான் போட்டுட்டு இருக்கிறாங்க.